சிவகங்கை மாவட்டம் திருவோணம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த விவகாரத்தில் அஜித்குமார் கொலை வழக்கானது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மடப்புரம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து கொலையான அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் அஜித்தின் நண்பர்களிடமும் சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே உள்ள மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா என்ற பெண் கொடுத்த புகாரில் 10 சவரன் தங்க நகை காணவில்லை என்று கொடுத்த புகாரின் பேரில் அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். விசாரணையின் போது அவரை தாக்கும் காட்சிகள் சிசிடிவி காட்சிகளும் சமூக வலைதளங்களில் அவை வந்தது. இந்நிலையில் அஜித்குமார் காவலர்கள் விசாரணையின் போது மரணமடைந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமையிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் மதுரை மாவட்டம் திருப்போணம் பகுதிகளில் இப்போ விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். நேற்று முக்கியமாக மதுரை ஆத்திக்குளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், பிரவீன்குமார், வினோத்குமார் ஆகியோரை அழைத்து அங்கு வைத்து விசாரணை செய்தனர். அதன் பின்பு இன்று முக்கிய திருப்பமாக 27, 28ஆம் தேதிகளில் திருப்போணம் காவல் நிலையத்தில் இருந்த பணியில் இருந்த காவலர்கள் மற்றும் அப்போது பணிபுரிந்து வந்த ஊழியர்களிடம் இப்போ இதே 4 பேரையும் அவர் நேரில் வைத்து 27, 28ஆம் தேதிகளில் அஜித்குமார் எத்தனை முறை காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார், அதுபோல் இந்த 4 பேரும் அந்த தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள், இவர்களும் தாக்கப்பட்டவர்கள். அதனால் இவர்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார்களா, எங்கு வைத்து இவர்களுக்கு விசாரணை நடந்தது, எத்தனை முறை காவல் நிலையத்துக்கு இந்த 4 பேரும் அழைத்து வரப்பட்டனர் என்று சிபிஐ டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான அதிகாரிகள் காவல் நிலையத்தில் இப்போ விசாரணை செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த விசாரணையானது இந்த அஜித்குமார் தாக்கும் காட்சியை மறந்து இருந்து செல்போனில் வீடியோ எடுத்த சத்தீஸ்வரன் என்பவர் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்ய உள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. அது மட்டும் அல்லாமல் தற்போது அந்த காலகட்டத்தில் பணியில் இருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராகவத் அவர் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரம், இன்ஸ்பெக்டர் மகேஷ்குமார் இவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்வதற்கு உள்ளனர், அவர்களிடம் விசாரணை செய்ய உள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த தனிப்படை காவல்துறையினர் இந்த அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்து சென்று தற்போது சிறைச்சாலையில் உள்ள ஆனந்த், கண்ணன், ராஜா, பிரபு, சங்கரமணிகண்டன் ஆகிய காவலர்களிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்வார்கள் என்ற தகவல்கள் கிடைத்துள்ளது. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி பாபு சரவணன்.